சபைக்கு பரிவார்ந்த வணக்கம். இப்படி தன்னந்தனியா வந்திருக்கும் பொழுது ஒரே குஞ்சான குஞ்சு கூட காணமே. ஆமாடி அறுத்து போட்டா ஒரு லாரியா நம்ம அவ்வளவு குஞ்சு உட்காந்து ஒரே குஞ்சு இல்லங்கிற திருட்டு முட்டை. உனக்கு நெட்ட குஞ்சு வேணுமா இல்ல இந்த மாதிரி குட்டை குஞ்சு வேணுமா? ஏதோ ஒரு குஞ்சை கூட்டிட்டு போகணும் அப்படி சொட்ட காட்டுக்கு. நாங்க யாருக்கிட்டதான் போறது? கோயிலு பூஜாரி கிட்ட போயிட்டு வா. நண்பர் இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு வா. ஏப்பா ஆளு கேட்டு ஆளு கூட்டி வந்தே இல்லையா? ஆளு கூட்டி வந்துக்கிறோமா? எங்க இருந்து? இங்க இருந்து வெளிநாடு போனேன். வெளிநாடு போயிருந்தேன். சரி வெளிநாடு போய் டயானா கூட்டி வந்துக்கிறேன். ஓ டயானா. ஆமா அருமையா பேசுவாளா? நல்லா அருமையா பேசுவாங்க. எங்களோட அழகா இருப்பாளா? உங்களோட பயங்கர அழகு. அப்படியா? ஆமா ஆமா. அவன் முடி அழகு எப்படி? ஐயோ அப்படியே முறுக்கி சுட்டா அப்படி கிடக்குது. ஆமா சரி நாங்க போய் பார்க்கறோம். போய் பாரு. வீட்டு வேலைக்கு ஆளு கேட்டா வெந்து வேவால போனா எந்த சிரிக்குமே. ஆமா அந்த மாதிரி பரவாயில்லையா? ஏமா அவளும் உங்களோட ஒரு பொண்ணுதாமா. பொண்ணுன்னு மட்டும் சொன்னாங்க. ஏமா போய் பார்த்தா மட்டும் போதாது. அப்படியே அழகா பேசி பாருங்கம்மா. அப்பதான் பேசுவா. லட்டு மாதிரி பேசுவா. ஓ பேசி பார்க்கலாம். பேசி பாருங்க. சரி சொல்லு நீ. அடியா அம்மா. அம்மா அடியா என் தங்கச்சி. ரெண்டு மணி உனக்கு தொங்குச்சு. ஆல்ரெடி ஓத்த ஓத்தனா மக்காரன்னு ஓத்தனா பட்டிக்காரன்னு ஓத்தனா கொலகாரன்னு ஓத்தனா ஓத்த ஓத்தவரா உங்க சித்தமணியை வச்சுக்கிட்டு இந்த சின்னாயிரு. அப்பா அம்மான்னு கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்கிறா, பெரியம்மான்னு கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்கிறா. ஏமா இவனை இப்படி எல்லாம் கூப்பிட்டா பேச மாட்டா. திருட்டு முண்டா தேவடியா தக்காளி சட்னி கூப்பிட்டு பேசுமா. அருமையா பேசுவோம். ஒரு ஏடியா தக்காளி சட்னி கூப்பிடணுமா? ஓ தக்காளி சட்னி கீழே ஊத்திட்டு வந்துட்டான். ஏமா சரி பேசி பாக்குறேன். பேசி பாரு. ஏடி மானகடல எனக்கு மானல வைக்கல சூடு இல்ல சொட்டு இல்ல. ஏடி ஆள பேர் மூஞ்சி பாரு சளி மூக்கி பீ தலைச்சி என்ன கத்தார வந்து தேவடியா தக்காளி சட்னியால நீ ஒரு பொம்பளையா இப்படி அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுற. ஏய் யாரடி தேவடி அண்ணா? ஆற பீத்தலிச்சுன்னா ஆற செலிமிச்சுன்னா அடி ஆறு கட்டு பண்ணல சொல்ல கட்டு பண்ணல கம்ம கட்டு பண்ணல வேலுமுடி தேங்காய்க்கு இந்த மாரிய கோயிலுக்கு பூசாரி ஓட்ட பூஜை ஆறு தேவடி அங்கற அப்படியே புட்டு புட்டியா ஓட்டு ஓட்டு சரி ஒரு மினிட் புளிச்சிட்டு வா. புளிச்சிட்டு துணி மாத்திட்டு வரேன். ஏகப்பட்ட வேலை இருக்குது. சாமான்லாம் கழுவுன அரண்மனையில போ. நான் போயிட்டேன். பை டாடா see you. சரி அம்மா ஓய் பணால் போகட்டும். கூத்து பிடி போய் நல்லா போய் நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு கோணால் போகட்டும். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு. ஆனா பிறந்த பெண் மகளும் பெண்ணாகி பிறந்த அருள்பெரிய தாய்மார்களும் பெரியோர் சிறியோர் யாவற்று பேரும் கடல் அலை போல் அமர்ந்துள்ளார்கள். அம்மம்மா தேவலோகத்திலே கூடினால் தேவர் சபை, பூலோகத்திலே கூடினால் மக்களால் கூடப்பட்டது. ஏன் எதற்காக என்ன காரணம்? என்ன காரணம்? ஆனால் இன்னும் சாமி நாய்க்கு மிட்டியில் எழுந்தவர்களே இன்னும் கண்ணனூர் மாரியம்மன் மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்களை ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றும். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் என்ன நாடகம்? இன்று வைத்துள்ள நாடகம் நாக புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய நாகபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கட்டிவரி கலைவரின் சண்டை இல்லை என்றால் சார பாபு படையெடுப்பதன்
அட்டுவரி சண்டை ராகபாகம் படையெடுப்புதான். யாருக்கும் படம் எடுப்பதுமா? ஏய், அந்த நாடகம் இல்ல. இல்லையா? விஷ்ணு புராணத்தின் ஒரு பாகமாக விளங்கு வரக்கூடிய முண்டான் மூக்காசுர சம்காரம் கண்ணனூர் மாரியம்மன் பிறப்பு. ஆமா, இந்த நாடகத்தை என்று குரு பெரியோர் முன்பதாக அரங்கேற்றி செய்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, கள்ளம் கவுட மரியாதை வெள்ளம் உள்ளம் படிக்க நம்ம அருமை அண்ணா யார் என்றால் கலை பண்பாட்டு துறை நம்ம கோவிந்தசாமி அண்ணா அவர்களும், அது மட்டுமல்ல அருமை அண்ணா சந்தோஷ் அண்ணா அவர்களும் நம்மளுக்காக அறுவடை சொத்து என்று வாழ்வில் உள்ளார்கள். அவங்களும் அதாவது கூத்து பார்க்கிற அனைத்து நல்ல உள்ளங்களும் எந்த பக்கம் போனாலும் தந்த பக்கம் ஆகி சீரை சிறப்போடு எந்த நோய் நொடி இல்லாத இந்த அம்மனோட கண்ணருள் பெற்று நீடோடி காலம் வாழ்ந்திருக்க வேண்டிய யூடியூப் சேனல் நம்ம வெள்ளாள வீட்டுக்கு சேர்ந்த அருமை அண்ணா செல்வம் அண்ணா அவர்களும் நம்ம பெருமாள் அண்ணா வந்து வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் மீண்டும் நம்முடைய கலைக்குழு சார்பாக 100 கோடி வணக்கம். என் பெயரோ தெய்வ இந்திராணி என்று அழைக்கலாம். ஓ, தெய்வ இந்திராணி. உண்மைதான். ஏமா உங்களோட பெயர்? என்னுடைய பெயர் தான் அம்மன் ஊர்வசி என்று தெரிவிக்கலாம். ஊர்வசி தோஞ்சு கைப்படிக்கல இல்லையா? என்ன துணியா? ஏய், ஊர்வசி. ஓ, ஊர்வசி. ஆமா. அப்படி இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையா? அது மட்டுமல்ல, குழல் வித்துவான். ஆமா. ஆமா, கண்ணண்ணா வருகை தந்துள்ளார். யாரு? புளியம்பட்டி கண்ணனம்பா. ஆமா. கண்ணண்ணா. கண்ணன் கண்ணன் குலால்காரனா. ஆமா. வணக்கம். வணக்கம். ஆனால் நாங்கள் எப்படி பிறந்தவர்கள்? எப்படி? சண்டே அவனை நவர் சொல்லி வந்து வர என்ன நவரு
அம்மா அண்ணம்மா தாதி, நாங்கள் நாங்கள் எப்படி எப்படி பிறந்தவர்கள்? எப்படி பிறந்தீங்க? தேவாதி தேவரெல்லாம் தேவ அமிர்தம் கிணினார்கள். அமர்ந்து கிடந்தார்கள். மும்மூர்த்தி தேவரெல்லாம் பால் அமிர்தம் கிணினார்கள். சரி அந்த அமிர்தத்தில் இருவரும் பிறந்தோம். சரிம்மா. அந்த தேவ மகனத்திலே நாங்கள் இருவரும் பிறந்திருந்தாலும் ஆ. 18 வயது தக்க பருவத்துக்கு வந்த பிறகு ஆ. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. திருமணம். ஆமா, கணவர் யாருமா? என்னை வாழகிட்ட மன்னவர், ஆ. என்னை தாலி கருத்த மணவாளன் ஆ. யாரு? யாரு? எனக்கு தினந்தோறும் என்ன வேணும்? ஆமா. சொல்றது அடி அமராவதியே. அடியே, அம்மா ஓத்தாயே. நான் யாரை வாழகிட்டேன்? யாரு? தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி என்று சொல்லக்கூடிய ஆ. 3 லோகத்தையும் ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய தேவருக்கெல்லாம் அதிபதி ஆ. தேவேந்திர மன்னன், தேவி பரமான் என்று அழைக்கலாம். ஓ தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னன் திருமணம் செய்திருந்தாலும் உனக்கு என்ன குழந்தைகள் உண்டா? வள்ளுவி வள்ளுவி. அடியே, ஆ. சித்திரசேனன், சித்திரசேனன், மந்திரமாலை, மந்திரமாலை, தெய்வ யானை என்று 3 குழந்தைகள் பெற்றெடுத்து ஆ. எங்கள் நாட்டில் நாங்கள் சீரோடு சிறப்போடு ஜனத்தோடு வாழ்ந்து வருகிறோம். சரிம்மா. அம்மா அப்படி இருந்தாலும் நீங்க எங்க இருக்கிறீங்க? அமராவதி மனுலோகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய வீரேந்திர மன்னன் என்று சொல்லக்கூடிய ஆ. தேவேந்திர மன்னனிடத்திலே ஆ. நாங்கள் ஒரு நடனமாடக்கூடிய நாட்டிய பெண்கள். ஓ நடனமாடக்கூடிய நாட்டிய பெண்கள். ஆமா. சரிம்மா. ஆ. காரணம் என்ன? மன்னர் அழைத்திருக்கிறார். போகலாமா? திரும்புடே. ஆ.